அனைவருக்கும் வணக்கம். மற்றவர்களிடம் இத்தனை வெயில் அடிக்கும். அப்பா நம்ம மோர் குடிக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சோம். இன்றைக்கி என்னடானா இங்கே பாருங்க, சேலம் வந்துட்டு ஒரு குட்டி பாப்பா வந்து சாமிகிட்ட போயிட்டாங்க, அதுக்காக வந்தோம். இங்கே பாருங்க மழை வருது. மழை வருது. உண்மையாகவே அந்த பாப்பா சாமிக்கிட்ட போகிறான்னு எனக்கு ஒரு உணர்வு. இத்தனை நாளும் அவ்வளோ வெயில். இன்றைக்கி ஒரு துளி கூட ஈரோட்லேருந்து கிளம்பி நாங்கள் சேலம் போயிட்டு திரும்பி இப்போ வந்துட்டுருக்குறோம். இது கூட வெயில் இல்லை, போகையில் மழை வரல, இப்போ மழை வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாப்பா சாமிகிட்ட போகிறது ஒரு சந்தோஷம். இந்த வெயிலேருந்து கொஞ்சம் சின்ன நிம்மதியில். ஆனால் தயவுசெய்து இந்த பைபாஸில் வண்டி ஓட்டுறவங்க கவனமாக ஓட்டுங்க. முன்னாடி பின்னாடி 8, 9 போட்டுட்டு போகாதீங்க. சைடு கொடுக்காமையே போகிறீங்க, அப்புறம் ஆரன் அடிச்சுட்டே போகிறீங்க. இது வந்து மற்றவங்க வந்து உங்களுக்கு ஆரன் அடித்தா எவ்வளவு மென்டல் ப்ரெஷர் ஆகுமோ அதே மாதிரி தான் நாம் ஆரன் அடித்தாலும் மற்றவங்களுக்கு ஆகும். ஏன்னா இந்த சத்தத்துக்கும் நம்மளோட மனசு மூளையோட செயல்பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால் தயவு செய்து அவசியம் இல்லாத இடத்துல ஆரன் அடிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கவனமாக பத்திரமாக மெதுவாக போங்க. மெதுவானா ஸ்பீடாக போங்க, ஆனால் எங்கே எப்படி போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி போங்க. உங்கள் கார் கண்டிஷனாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், மழை வர்றதுனால ரோடெல்லாம் ஈரமாகுது. அந்த பிரேக் பிடிச்சா நிற்குமா அப்படின்னு பார்க்கணும். கரெக்டாக அந்த அது என்னது, ஆனால் அது பேர் என்னன்னா வைபர். அது வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி ஒரு சின்ன ஒரு டிப்ஸு, அந்த வைபர் வந்து இந்த வெயிலுக்கு நம்ம காரை நிறுத்தியிருக்கோம் இல்லைங்களா, அப்போ ரொம்ப ஹீட் ஆகி அந்த ரப்பர் வந்து ஒரு மாதிரி ஆயிரும். தண்ணியை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணாதனால என்ன பண்ணுங்கள், இந்த வண்டியை கொண்டு போய் இந்த வெயிலில் எங்கேயாச்சும் முதல்ல பர்மனெண்ட்டாக நிற்கிது, ஒரு வாரம் 10 நாள் 5 நாள் நிற்குது அப்படின்னா அதுக்கு அடியில் வந்து ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு மெக்கானிக் வந்து கார் மெக்கானிக் தம்பி வந்து சொன்னாங்க. அப்படி வச்சுக்கிட்டு அந்த வைபர் ஒன்றும் ஆகாது, வீட்டில் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களோட பயணங்கள் எங்கே சென்றாலும் சிறப்புடன் இருக்கட்டும். கண்டிப்பாக காரில் போனால் ஒரு சீட் பெல்ட்டு, இருசக்கர வாகனத்தில் போனால் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. இன்றைக்கி இறைவன்கிட்ட போன பாப்பா ரொம்ப சந்தோஷமாக அங்கே போய் இந்த உலகத்தில் வாழ முடியாத வாழ்க்கை